பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற ஸ்வீடன் என்கிற ஒரு தேசம், ஒரு அழகான ஒரு தேசம். அந்த தேசத்துல கோதன்பர்க் என்கிற ஒரு பட்டணம். அங்க இருந்து கொண்டுதான் உங்களோட பேசுகிறேன். அங்க இருக்கிற ஒரு தீவு. பின்னால பாக்குறீங்க ஸ்வீடன் தேசத்தினுடைய கொடி. அந்த கொடியில சிலுவை, அந்த சிலுவையை அப்படி கடத்தி வச்ச மாதிரி, இப்படி சைட்ல சரிச்சு வச்ச மாதிரி தான் அந்த கொடியில சிலுவை வைத்து அவங்க இந்த தேச கொடியை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. காரணம், இது ஒரு கிறிஸ்தவ தேசம். ஒரு காலத்துல இந்த மக்கள் எல்லாரும் இயேசுவை ரொம்ப நேசித்து, நிறைய பேர் நல்ல ஆண்டவரை விசுவாசித்து பற்றி கொண்டு, நிறைய லுத்தரன் திருச்சபைகள், மார்ட்டின் லூத்தர் காலத்தில் உண்டான ஒரு எழுப்புதல் இந்த தேசத்திலே பரவி நிறைய லுத்தரன் சபைகள் ஆயிரக்கணக்காய் பெருகி இருக்கிறது. இங்கிருந்து இந்திய தேசத்துக்கு கூட அந்த லுத்தரன் திருச்சபையின் மிஷனரிகள் வந்து உதவி செய்து அங்கே வந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்யவும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்துல பாதிக்கு அதிகமான பேர், கிட்டத்தட்ட ஒரு 58% பேர் கடவுளே இல்லைன்றாங்க. எவ்வளவு ஒரு வேதனை இல்லை? ஆனா ஒரு பெருங்கூட்டம் இயேசு கர்த்தர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறாங்க. பெருங்கூட்டம் பேர் வந்து எல்லா வசதி இருக்குது, ஒரு குறைவில்லை, கடவுள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில கடவுள் இல்லைன்றாங்க. ஒரு கிறிஸ்தவ தேசம் இந்த நிலைமையில் மாறினது வேதனையான காரியம். ஆனா இப்போ சமீப காலத்தில் ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஆசியா நாடுகள்ல இருந்தும், ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்தும், அதே மாதிரி அரபு நாடுகள்ல இருந்தும் அநேக கிறிஸ்தவர்கள் இங்கே வேலைக்காக வந்து அவங்க நல்ல ஜெபிக்கிறதுனால ஒரு ஆவிக்குரிய மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகி பெந்தெகோஸ்து சபைகள் பெருக ஆரம்பித்திருக்கிறது. இப்ப ஜெபிக்கிற மக்களும் பெருக ஆரம்பித்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாள் ஆண்டவர்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, மரண பரியந்த உண்மை உள்ளவனாயிரு. அது ரொம்ப முக்கியம், உண்மையாயிருப்பது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நாள் நம்ம நிற்கும் போது உத்தமமும் உண்மையுமாய் நடந்தவர்கள் தான் பாக்கியவான்களாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஜீவ கிரீடத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே இயேசுவை பின்பற்றக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவளா இருக்கணும். முதலாவது, நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்காக சிலுவையிலே மரித்த ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்ட ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அவரை ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்ல, உண்மையாய் அவரை பின்பற்றணும், அவருடைய கட்டளை கீழ்ப்படியணும், உண்மை உள்ளவளா இருக்கணும். நம்ம சக மனிதர்கள், ஃபேமிலி, குடும்பத்துல உண்மை உள்ளவளா இருக்கணும். நம்ம வசிக்கிற இடத்துல, வாழ்ற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உண்மை உள்ளவளா இருக்கணும். யாரையும் ஏமாற்றுகிறவளா இருக்கக்கூடாது. உண்மையாக நம்ம கொடுத்த பணியை நிறைவேற்றணும். மூன்றாவது, நம்முடைய தேசத்துக்கு, நம்ம எந்த தேசத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்துக்கு உண்மை உள்ளவளா இருக்கணும். சிலர் பணத்துக்காக சொந்த தேசத்தை காட்டி கொடுக்கிறவங்க, தேசத்துக்கு தீமை செய்யறவங்கள இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேசத்தை நேசித்து நாம் வாழ்கிற தேசத்துக்கு உண்மை உள்ளவளா இருக்கணும். அப்போ மெயினானது, தேவனுக்கு உண்மை உள்ளவளா இருந்தா நம்ம எல்லாருக்குமே உண்மை உள்ளவளாய் நடந்து கொள்ளுவோம். அதனால ஆண்டவர் நம்ம அழைத்த தேவன், அவருக்கு உண்மை உள்ளவளாய் இருக்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி நீ உண்மை உள்ளவனாய் மரண பரியந்தமும், எந்த பிரச்சனை, போராட்ட, நெருக்கம், உபத்திரம் வந்தாலும் உண்மையை விட்டு மட்டும் விலகிவிடக்கூடாது. உண்மை உள்ளவளாய் இருக்கணும். அப்போ ஆண்டவர்களுடைய பலனை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, ஜீவ கிரீடத்தை, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உலக நன்மைகள் அதெல்லாம் உலகத்தோடு போயிடும். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எந்த பொருளும், சொத்து ஒண்ணும் வராது. நம்ம உண்மையா நடந்தோம்னா அந்த சாட்சி பரலோகத்துல வந்து நிற்கும். அந்த பலனை நீங்கள் பார்க்க முடியும். அதனால இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாய் இருக்க, உண்மை உள்ளவளாய் இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.